இந்த தாயுமானவன் ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா? இப்ப வந்துட்டு நம்ம வீட்டுல வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்கனால வந்துட்டு ரேஷன் கடையில பொருள் வாங்க முடியாது. ஆனா அந்த தாயும் உள்ளம் கொண்டவர் முதலமைச்சர் வந்து அதை யோசிச்சு தாயுமானவன் ஸ்கீம் கொண்டு வந்து அது இப்ப வரைக்குமே செயல்பட்டு தான் இருக்கிறாங்க. இன்னுயிர் காக்கும் 48ங்கிற திட்டம் வந்து மனித உயிருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறப்புமிக ஒரு திட்டம். இன்னுயிர் காக்கும் 48ல எல்லாத்தையும் கவர்ந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னால அடிபட்டு ஒருத்தர் ரோட்ல இருந்தாருன்னு சொன்னா அவர் ஹெல்ப் பண்ண போறதுக்கு யோசிப்பாங்க. இந்த இன்னுயிர் காக்கும் 48ல யார் அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துறாங்க, அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுத்து நம்மளுடைய முதலமைச்சர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் நிறைய உயிர்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. கொங்குநாடு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இங்க தெற்கு தொகுதியில போட்டிடுறாரு. அவரே வந்து ஒரு ஆக்சிடென்டான ஒரு பேஷண்ட கொண்டு போய் சேர்த்திருக்காரு. சிறுபான்மைக்கு வந்து ரொம்ப பாதுகாவலரா வந்து எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன் வந்து உறுதுணையா இருக்கு. எல்லா விஷயத்திலையும் ஒரு பள்ளிவாசல் விஷயத்துக்கு போனாலும் அந்த நம்ம என்ன மனு கொடுத்தாலும் அந்த மனு வந்து உடனடியா வந்து அது பரிசீலனைக்கு கொண்டு போறாரு. அந்த தலைமை காட்சி விஷயத்திலேயே வந்து எங்க அண்ணன் வந்து பரிசீலனை கொடுத்தாரு. இந்த நோம்பு டைம் பாத்தீங்கன்னா வந்து அந்த பச்சரிசி கொடுக்கற விஷயத்திலே ஆகட்டும் ரொம்ப உறுதுணையா எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி இருக்காரு. கோட்டமேடு, மரக்கடை இந்த மாதிரி நிறைய பகுதிகளில் வந்து இஸ்லாமியர் மக்கள் வந்து இருக்காங்க. அந்த பெண்களுக்கு அண்ணன் வந்து நிறைய திட்டங்களை கொடுத்திருக்காரு. எங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா 25 ஓட்டர்ஸ் இருக்காங்க. எங்க தாத்தா காலத்துல இருந்து உதயசூரியன் சின்னத்துக்கு தான் நாங்க போடுவோம். வாக்களிப்பீர் உதயசூரியன்.